வணக்கம். எனக்கு வந்து 10,000க்கு மேலே சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. எல்லாம் உங்களோட சப்போர்ட்னால தான் எனக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்கு. இது மாதிரி எப்போவுமே நீங்கள் எப்போவும் எனக்கு சப்போர்ட்டாக இருப்பேன்னு நான் நம்புகிறேன். நான் இன்றைக்கி என்னெல்லாம் சமையல் பண்ண போகிறேங்கிறத காமிக்கிறேன். நான் முதல்ல நான் இன்றைக்கி ஃபஸ்ட்டு பீன்ஸு பருப்பு உசிலி பண்ண போகிறேன். அந்த பருப்பு உசிலி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் போடுற போகிறேன்னு காமிக்கிறேன். முதல்ல இதில் கொஞ்சம் கேஸை ஆன் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு பீன்ஸ் எல்லாம் அலம்பி அப்படி தான் வச்சுருக்கேன்னா இந்த பீன்ஸை போடுறேன். பீன்ஸ் பருப்பு சிலிக்கு ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டாச்சு. இதிலே கொஞ்சம் மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு வைக்கிறேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன், அதே மாதிரி கொஞ்சம் உப்பு. இப்போ லேசாக ஒரு தரம் இதை கிண்டி கொடுக்கணும். இதுக்கு மேலே நான் இப்போ ஒரு இட்லி தட்டு வைக்கிறேன். அந்த இட்லி தட்டில் நான் பருப்பு உசிலி பண்ணுறதுக்கு நான் துவரம்பருப்பு கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், ஒரு மிளகா வத்தல், உப்பு, பெருங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இதை நான் இப்போ ஆவியில் வைக்க போகிறேன். இதை உருட்டி ஆவியில் வைக்கணும். இது வேகட்டும். இது வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்போ நான் இன்னொரு இட்லி சட்டி வச்சுருக்கேன். அதில் நான் ரசம் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி கொஞ்சம் சின்னதாக கட் பண்ண போகிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கரைச்சிக்கணும் தக்காளியை. தக்காளி நல்லா கையால் பசஞ்சிக்கலாம். இப்போ நான் இதில் உப்பு போடுறேன். அதே மாதிரி மஞ்சப்பொடி, நல்லா பிசைஞ்சிட்டு நான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் விடுறேன். இது நல்லா கொதிக்கட்டும். உப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டிருக்கேன். இதில் இது கொதிக்கட்டும். இல்லை இப்போ ரசம் கொதிக்கிறது. நான் ரசத்துக்கு கொஞ்சோண்டு சாம்பார் பவுடர் போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் போடுறேன். இப்போ நான் கொத்தமல்லி விதை, மிளகு, ஜீரகம், ஒரு மிளகா வத்தல் வச்சுருக்கேன். அதை மிக்சியில் அரைக்க போகிறேன். வெறும் நான் பச்சையாக தான் அரைக்கிறேன், வறுக்கலை. இதில் பூண்டு வேணுன்னா போட்டுக்கலாம். நான் பூண்டு போடலை. இந்த பவுடரையும் இதோட சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கிறேன். இது கொதிக்கட்டும்.
இப்போ வந்து நான் வந்து கொஞ்சம் இதில் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் விடுறேன். இதை வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் காப்பேன். இப்போ வந்து நல்லா கொதிச்சுன்னு இருக்கேன். நான் வந்து பருப்பு வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த பருப்பை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த ரசத்தில் விடணும். நல்லா கொதிச்சு விட்டு ரசம். இப்போ வந்து நான் அந்த பருப்பு தண்ணியை வந்து இதில் வந்து விடுறேன். இப்போ வந்து இதை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிடுறேன். கேஸ் வந்து சின்னதாகவே வச்சுக்கலாம். இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ வந்து இதுக்கு வந்து தாளித்து கொட்டணும். இதுக்கு வந்து நான் வந்து கடுகு, ஜீரகம், ஒரு மிளகா வத்தல் தாளித்து கொட்ட போகிறேன். இப்போ வந்து ரசத்துக்கு வந்து தாளித்து கொட்ட போகிறேன். கடுகு, ஜீரகம், ஒரு மிளகா வத்தல் வச்சுருக்கேன். அதை வந்து ரசத்தில் வந்து போட போகிறேன். இதுக்கு வந்து லாஸ்ட்டில் வந்து கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை ஒரு பிஞ்ச் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரசம் வந்து ரெடி ஆகிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து நான் வந்து பருப்பூசணிக்கு வச்சுருக்கேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறேன்னா, இதை குத்தி பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துடுத்தோம். இப்போ வந்து இதை எடுத்துட்டு இதை வந்து உதுக்கணும். எப்படி உதுக்கணுங்கிறது காமிக்கிறேன். நான் பருப்பூசணிக்கு பருப்பை வந்து நான் வந்து ஆவியில் வச்சுருந்தேன். நல்லா ஆயிடுத்தோம். இதை வந்து நான் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இது கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் வரைக்கணும். அதை எப்படி அரைக்கணும்னு நான் காமிக்கிறேன். பருப்பூசணிக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஆறணும். அதுக்குள்ளேயும் நான் வந்து மோர் குழம்பு எப்படி பண்ணணும்னு காமிக்கிறேன். ஒரு அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் விடுறேன். கடுகு, வெந்தயம், மிளகா வத்தல் போட்டுக்கிறேன். அது நான் வந்து கையில் வந்து மோராக வந்து சிலிப்பி வச்சுருக்கேன். அதே மாதிரி இதுக்கு வந்து அரைக்கிறதுக்கு வந்து நான் வந்து தேங்காய், பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், இஞ்சி, கொஞ்சம் அரிசி, துவரம்பருப்பு இவ்வளோ வச்சுருக்கேன். இதை அரைச்சி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த மோரில் வந்து கலக்கிறேன். இதுக்கு வந்து டானுக்கு வந்து வெண்டைக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த லாஸ்ட்டில் வந்து போடுறேன். இப்போ வந்து முதல்ல மோர் குழம்பு நான் பண்ணுறேன். இப்போ வந்து கடுகு, வெந்தயம், மிளகா வத்தல் வந்து வெடிச்சுட்டோம். நான் வந்து இப்போ மோரில் வந்து தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் வந்து இதோட விடுறேன். நான் இதில் வந்து உப்பு போடலை. உப்பு போட்டால் நீத்தாப்பில் ஆயிரும். அதனால் உப்பு போடலை. லேசாக கொதி வந்ததுக்கப்புறம் அணைச்சிட்டு உப்பு போடுறேன். இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து கருவேப்பிலை போடுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி. பொங்கி வரட்டும். வந்ததுக்கப்புறம் அணைக்க வேண்டியதுதான். இதை வந்து உப்பு போடலை, லாஸ்ட்டில் போடுறேன். மோர் குழம்பு வந்து ஆயிடுத்தோம். இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஒரு பவுலில் வந்து மாற்ற போகிறேன்னா,
இப்போ வந்து இதுக்கு வேணுங்கிற உப்பு போட்டுக்கணும். மோர் குழம்பு ரெடி ஆகிடுத்து, ரசம் ரெடி ஆகிடுத்தோம். இப்போ வந்து பருப்பு உசிலிக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை எடுத்துருக்கேன். அது வந்து ஆறு எடுத்தோம். அதை வந்து நான் வந்து இப்போ வந்து மிக்சியில் வந்து அரைக்க போகிறேன். இப்போ வந்து நான் வந்து அடுத்தது பருப்பு உசிலி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் வந்து கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து எண்ணெய் விடுறேன். கொஞ்சம் கூடவே எண்ணெய் வேணும். அதுக்கு கடுகு போடுறேன். கடுகு வந்து வெடிக்கட்டும். கடுகு வந்து வெடிச்சுடுத்தோம். நான் வந்து இப்போ வந்து உளுத்தம்பருப்பு போடுறேன். அதோட 2 கருவேப்பிலையும் போடுறேன். இல்லை இப்போ வந்து நான் வந்து பருப்பு உசிலிக்கு வந்து இந்த பருப்பை வந்து வேக வச்சு மிக்சியில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் உதிராக இருக்குது. அதையும் இதோட வந்து போடுறேன். இது கொஞ்சம் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து நான் பீன்ஸை வந்து போடுறேன். இல்லை பருப்பு வந்து உதிர்ந்துடுத்தோம். இப்போ வந்து நான் வந்து பீன்ஸை வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இதோட வந்து போடுறேன். கொஞ்சம் இதுக்கு வதங்கட்டும். 2 ஒன்று சேரணும். சேர்ந்ததுக்கப்புறம் பருப்பு உசிலி வந்து ஆயிடுத்தோம். நான் வந்து இப்போ வந்து அதை ஒரு பவுலில் வந்து மாற்ற போகிறேன். இப்போ வந்து அடுத்தது வந்து சேமியா பாயாசம் பண்ண போகிறேன். என்கிட்ட வறுத்த சேமியா இருக்குது. அதனால் அதை லேசாக வறுத்துட்டு அதை வந்து வேக வச்சுருக்கேன். அடுப்பில் வந்து கொஞ்சம் பால் வச்சுருக்கேன். ஆகட்டும். அது இப்போ வந்து அடுப்பில் வந்து பால் வந்து கொதிச்சு விட்டோம். இதை வந்து நான் வந்து சேமியா வந்து வறுத்து அதை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் இந்த பாலோட வந்து போடுறேன்னா நல்லா இது வந்து கொதிக்கட்டும். கொதிச்சுன்னு இருக்கு. நான் வந்து இப்போ வந்து வடை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நான் கடலைப்பருப்பு வந்து 1 கப் எடுத்து அதை வந்து போட்டு ஊற வச்சு வச்சுருந்தேன். ஒரு 2-3 மணி நேரம் ஊறி ஆகிட்டோம். இதை வந்து இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து போட்டு கரகரன்னு அரைக்கணும். இதுக்கு வந்து நான் வந்து கொஞ்சம் சோம்பு வச்சுருக்கேன், மிளகாய் வத்தல் வச்சுருக்கேன், உப்பு, இதுக்கு வேணுங்கிற உப்பு, பெருங்காயம்,
கொஞ்சம் கருவேப்பிலை போடணும். போட்டு இதில் வந்து அரைச்சின்னு வரேன். அரைச்சின்னு வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து வடைக்கு வந்து மிக்சியில் வந்து அரைச்சாச்சு. இதை வந்து நான் வந்து ஒரு பவுலில் வந்து மாற்றிக்கிறேன். கொஞ்சம் கரகரன்னு தான் அரைச்சிருக்கேன், நைஸாக அரைக்கலை. அடுப்பில் எண்ணெய் இனிமேல் தான் விட போகிறேன். விட்டுட்டு எப்படி வடை தட்டணும்னு காமிக்கிறேன். பாயாசம் வந்து ரெடி ஆகிடுத்தோம். இப்போ வந்து அதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக சுகர் போட போகிறேன். அதுக்கப்புறம் இதுக்கு கிஸ்மிஸு முந்திரி பருப்பெல்லாம் அப்புறம் இது பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாயாசமும் ரெடி ஆகிடுது. அதையும் வந்து இப்போ வந்து நான் வந்து ஒரு பவுலில் வந்து விட போகிறேன். அடுத்ததாக வந்து வடை தட்ட போகிறேன். வடைக்கு வந்து அடுப்பில் வந்து முதல்ல எண்ணெய் வைக்கிறேன். எண்ணெய் வந்து காயட்டும். அடுப்பில் வந்து எண்ணெய் காஞ்சிட்டுருக்கு. இப்போ வந்து நான் வந்து வடை தட்ட போகிறேன். எண்ணெய் காஞ்சி எடுத்தோம். கொஞ்சோண்டு தேங்காய் வந்து என்கிட்ட மிச்சம் இருந்தது, அதையும் வந்து இந்த வடை மாவில் போடுறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து வடை தட்ட போகிறேன். கொஞ்சம் லூஸாக இருந்தேன்னா அரிசி மாவு கலந்துக்கலாம். பகவானே பிள்ளையாரே, வடை வந்து கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் அடுத்தது அப்பளம் பொரிக்கணும். இப்போ வந்து இது பாயசத்துக்கு வந்து முந்திரி பருப்பு கிஸ்மிஸும் போட்டிருக்கேன். இப்போ வந்து வடை ஆயிடுத்தும். வடையை வந்து நான் வந்து இப்போ பிளேட்டில் வந்து எடுக்க போகிறேன். வடை வந்து ஆயிடுத்தோம். நான் வந்து இந்த அப்பளம் வந்து இலவடம். இது நான் சென்னையில் வந்து நானே ஹோம் ஆற்றுல வந்து பண்ணினேருந்து. இதை வந்து இவ்வளோ பெருசுன்னா நிறைய பெரிய பாத்திரத்தை வச்சு தான் பொரிக்கணும். அதனால் இதை வந்து ரெண்டாக உடச்சிட்டும் நான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து பார்க்கறதுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் பெருசாக பொரியும். இப்போ வந்து எல்லாத்தையும் நான் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன்னா. இன்றைக்கி வந்து ஸ்வீட்டோடு நான் வந்து இலையில் வந்து சாப்பாடு போட போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பாயாசம். ஏன்னா இது வந்து இலையில் ஓடுங்கிறதால நான் கொஞ்சமாக வச்சுக்கிறேன், அப்புறமா ஜாஸ்தி வைக்கலாம். அதுக்கப்புறம் பச்சடி, கேரட் பச்சடி.
அதுக்கப்புறம் வந்து பருப்பூசிலி, பீன்ஸு பருப்பூசிலி. அதுக்கப்புறம் சாதம். அதுக்கப்புறம் பருப்பு. பருப்புலாம் சும்மா பேருக்கு தான். அதுக்கப்புறம் நெய். நான் வந்து மோர் குழம்பு வந்து இப்போ வெண்டைக்காய் வந்து வெண்டைக்காயும் வதக்கியிருக்கேன். மோர் குழம்புல வெண்டைக்காயை போட்டேன். இப்போ மோர் குழம்புல வெண்டைக்காய் இருக்குது. வெண்டைக்காய் மோர் குழம்பு இது. அதுக்கப்புறம் ரசம். ரசம். அதுக்கப்புறம் வந்து அப்பளம், வடை, அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, அதுக்கப்புறம் ஊறுகாய். மாங்காய் தொக்கு இருக்குது. அதுக்கப்புறம் மாவடை இருக்குது. மாங்காய் தொக்கு. அதுக்கப்புறம் மாவடு. யாரு வாங்க வாங்க. இன்றைக்கி நான் வந்து இலை போட்டு சாப்பாடு பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து சேமியா பாயாசம், பச்சடி இது கேரட் தயிர் பச்சடி, பீன்ஸ் பருப்பூசலி, வெண்டைக்காய் மோர் குழம்பு, தக்காளி ரசம், அப்பளம், வடை, ஸ்வீட்டு, 7 கப் கேக்கு, மாங்காய் தொக்கு, அதுக்கப்புறம் வந்து மாவடு எல்லாம் வச்சுருக்கேன். தயிர் சாதத்தோடு சாப்பிட்லாம். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் வந்து ஒவ்வொரு வீக்குக்கும் ஒரு டைம் பிரேக்ஃபாஸ்ட்டு, ஒரு டைம் லன்ச், ஒரு டைம் டின்னர் அப்படின்னு போடுறேன். இதை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கிறது நீங்கள் ஷேர் பண்ணுங்க. டாட்டா, பை பாய்.